ஹலோ சோனியா, அங்க நிலைமை எப்படி இருக்கு? ரிஷி அண்ணா ஓகே தானே? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இமேஜின், மலிஷ்கா இங்க வந்திருக்கா. அவ முன்னாடியே டாட் ரிஷியோட கையை பிடிச்சு லக்ஷ்மி கிட்ட குடுக்கறாரு. மலிஷ்கா வருத்தப்பட்டிருக்கானோ, ஆனா அவ சிரிக்கிறா. எல்லாரும் அததான் விரும்புறாங்க சோனியா. ரிஷி அண்ணா குணமாகி வரணும். அதோட இன்னைக்கு ரிஷி அண்ணா தப்பிச்சிருக்காருன்னா அதுக்கு முக்கியமா லக்ஷ்மி அண்ணி தான் காரணம். எனக்கு தெரியும், ஒரு பிளெஸிங் மாதிரி அண்ணனோட லைஃபுக்கு வந்திருக்காங்க. போதும் போதும், கொஞ்சம் வாய மூடு. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சொல்ல போனா ரிஷி எப்பவுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருப்பான். சோ லக்ஷ்மி அங்க இருந்திருக்கா, ஆக்சிடென்ட் நடக்கவும் காப்பாத்திருக்கா. பிக் டீல். இது எதிர்பாராம நடந்த விஷயம். ஏன் பேச்ச யார் கேப்பா? என்னை எல்லாரும் குழந்தை மாதிரி பாக்குறாங்க. அதுவும் முக்கியமா மாம் டாட். யாரும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்க மாட்டாங்க. சோனியா, நீ எல்லாத்தையும் தப்பாவே பாக்குற. அவங்க தான் வீட்ல பெரியவங்க. நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்மள விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க பேச்ச கேக்குறதுனால தப்பு இல்ல. பார்த்தல, நீயே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. எனக்கே லெக்சர் எடுக்கிற. சரி விடு. ரிஷி அண்ணி அங்க இருக்க எல்லாரையும் பாத்துக்கோ. சீக்கிரம் வந்துருங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? எப்ப வீட்டுக்கு போலாம்? அவர் ஏதாவது சொன்னாரா? உங்க அம்மா ஜோஷியர்கிட்ட பேசிட்டாங்க. இந்த முறை விநாயகர் சதுர்த்தி பண்டிகையில இவங்க கலந்துக்கவே போறது இல்லையா. ஆனா ஏன் மாம், விநாயகர் சதுர்த்தி உங்களுடைய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் தானே? எனக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதனால தான் நான் டாக்டர் கிட்ட போய் பேசினேன். உங்க 2 பேரோட ஹெல்த்தும் எப்படி இருக்குன்னு கேட்டோம். நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா, அப்புறம் ஃபுல் ஃபிட் ஆயிடுவீங்களா. இன்ஃபேக்ட் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையில நடக்க போற ஓட்ட பந்தயத்திலே நீங்க கலந்துக்கலாமா. அம்மா, உங்க பையன் இருக்காரு, எந்த விஷயத்தையும் நேரடியா சொல்ல மாட்டான். ஏமா அவனை பத்தி தெரியாதா? அவன் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை நேரடியா சொல்றதுக்கு பதிலா ஜிலேபி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். அம்மா, அண்ணி நீங்களே சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு ஈவினிங் இவங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா, நாளைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பை தென் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். சுத்தி வளைச்சு சொல்லாம மாமி நேரா சொல்லிட்டாங்க. தேங்க் காட் மாம். ஐ அம் டைங் டு ரிஷி, கோ ஹோம். இதை இப்ப பேசுறது ரொம்ப முக்கியமா? சாரி மாம். சொல்ல போனா என்னோட வேலையும் முடிஞ்சது, அதனால நான் உங்க கூட வரவா? அடே, இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? ஓ வெயிட், லக்ஷ்மி, மலிஷ்கா உங்க விஷயத்தை கேள்விப்பட்டு இவ்ளோ தூரம் உங்களை பார்க்க வந்திருக்கா. ஒரு தடவை அவளை வீட்டுக்கு கூப்பிடு. ஆமா, நீங்களும் எங்க கூட கண்டிப்பா வாங்க. லக்ஷ்மி, நீ யாரை இன்வைட் பண்றன்னு உனக்கே தெரியல. ரிஷி, நீங்களும் அவங்கள கூப்பிடுங்க. நீயும் எங்க கூடவே வந்துரு. இன்வைட் பண்றியா, ஆர்டர் கொடுக்கறியா? நீ ஃபேமிலி தானே. ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதனால உரிமை இருக்குல்ல. இப்ப சொல்லு. நீ எங்க கூட வருவல்ல? ஆமாவா இல்லை? எஸ் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். கீழே இருக்கீங்கன்னா மேல வாங்க, ரிஷி ரூம்ல தான் இருக்கோம். அங்க நவீன பாருங்க, அவன் கூப்பிட்டு வருவான். தேங்க்யூ தேங்க்யூ. லக்ஷ்மி, வாங்க வந்து உட்காருங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல. கொஞ்சமாவது சாப்பிடு. பாத்து. ஆமா, டாக்டர் பூஷன் வராரு ரிஷியை செக் பண்ண. ஆனா டாட், சிமிலரா இருக்கிற டாக்டர் தான் நாங்க இப்ப ஓகேன்னு சொன்னார்ல, அப்புறம் இவர் எதுக்காக? அதானே ப்ரோ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எந்திரிச்சு ஒரு டான்ஸ் போடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஆயுஷ், என்ன டான்ஸ் ஆடினா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆடுங்க. சக்கு. சரி ரிஷி, நீ பெட்ல இருந்து எழுந்துக்க கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? ஓகே ஃபைன் மாம். இன்னைக்கு உங்க பேச்ச நான் கேட்கறேன், ஆனா நாளைக்கு உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ். எல்லா வருஷமும் போற மாதிரி விநாயகரை வாங்குறதுக்கு நான் தான் போவேன், அதுவும் பேண்ட் வாத்தியத்தோட. மாமியா ஏமாத்தியாச்சு. கணபதி பேரை சொல்லியே காரியத்தை சாதிச்சிடுறாரு. சரிதான், இவளுக்கு விநாயக சதுர்த்தினா அவ்வளவு பிடிக்கும். வேற எந்த பண்டிகையும் பிடிக்காது. சரின்னு சொல்லுங்க மாம். நாளைக்கு மட்டும்தான். ஓகே. ஏமா லக்ஷ்மி, உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடுவாங்களா? அப்படின்னா அங்க பெரும்பாலும் அம்மனோட பண்டிகை, அவங்க ப்ரோக்ராம் தான் இருக்கும். இங்க விநாயகர் சதுர்த்தியை பயங்கரமா கொண்டாடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டேட் முழுக்க எவ்ரி இயர், எல்லா வருஷமும். அதோட இந்த வருஷம் நீ இருக்கிறதால நல்லா கொண்டாடலாம். எதுக்கு அப்படி சொல்ற? ஏன்னா லக்ஷ்மி தான் நம்ம ரிஷியை காப்பாத்தினா. அதனால நம்ம இந்த தடவை விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமா கொண்டாடலாம். அப்படிதானே? எஸ், அப்சல்யூட்லி.
சார், டாக்டர் சார் வந்திருக்காரு. வாங்க டாக்டர் வாங்க. எப்படி இருக்க ரிஷி? ஹாய் டாக்டர், நல்லா இருக்கேன். நீங்க? ஃபைன். பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேப்பா. உன்னை பத்தி கொஞ்சம் சொல்ல. கிளாஸா போயிட்டு இருக்கு பாட்டி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். இது ரிஷியோட ஃபைல். லக்ஷ்மி உன்னோட ஃபைல கூட உன்னையும் செக் பண்ணிடுவாரு. இல்ல வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்குன்னு டான்ஸ் ஆட மட்டும் சொல்லாதீங்க. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் சொல்லுவோம். இஸ் ஃபைன். ஹவுஸ் ஹி டாக்டர்? பல்லு ரொம்ப ஆழமா படல. மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். நீ அந்த வலியை தாங்கிப்பன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஃபோன் பண்ண உடனே இங்க வந்துட்டீங்க. மாம் கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன். நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லு. ஏன் இப்படி கூட்டமா உட்கார்ந்திருக்கீங்க? அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர் தான் ரெஸ்ட் எடுக்க பாட்டி, சொல்லி இருக்காருல்ல. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு எங்களை விரட்டுறீங்களா? ஏண்டா நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டியா? கோவப்படுறதுக்கு முன்னாடி சொன்னதை புரிஞ்சுக்க. அப்புறம் உன்னை அடிச்சு விரட்ட வேண்டி இருக்கும். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. ரிஷி, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும். ஏய், வாடா வாடா வாடா. மாம், நீங்க ப்ளீஸ் என் கூடவே இருங்களேன். ஷூர். மாம், நான் இப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன? நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருக்கேன். நீ ரெஸ்ட் எடு. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மாமா, டோன்ட் வரி. நான் நாளைக்கு வந்துடுவேன். ரிஷி நல்லா இருக்கான், டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே பாய். அம்மா தான் கால்ல. ரிஷியை நினைச்சு டென்ஷனா இருக்காங்க. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? என் அம்மா டென்ஷன் போயிடுச்சானா நீங்க இப்ப டென்ஷன்ல இருக்கீங்களே, என்னாச்சு? ரிஷி தான் நல்லா இருக்கான்ல? ரிஷி நல்லா தான் இருக்கான். ஆனா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டே இருக்க? அவளுக்காக ஏன் இவ்ளோ கன்சோல்? ரிஷியை காப்பாத்தின கிரீடத்தை எதுக்கு அவகிட்ட குடுக்குறீங்க? ஆனா அத்தை, ரிஷியோட லைஃப் அவ தானே காப்பாத்தி. தெரியும், அவதான் ரிஷியை காப்பாத்தினா. மொத்த ஃபேமிலிக்கும் தெரியும் லக்ஷ்மி தான் ரிஷியை காப்பாத்திருக்கான்னு. சோ அந்த மேட்டர் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி ஏன் அவளை பெரிய மனுஷி ஆக்குறீங்க? முதல்ல நான் சொல்றது கேளு. நீ அவளை அதிகமா பாராட்டிட்டே இருந்தனா எல்லாருக்கும் லக்ஷ்மியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே லக்ஷ்மி இங்க உனக்கு தடங்களா வந்திருக்கா. என்ன சொல்றீங்க? அண்ணா நீலமணி கிட்ட பேசுறத நான் கேட்டேன். அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரா. லக்ஷ்மி கிட்ட உண்மை மறைச்சாரா? லுக் ஆண்டி, அவர் ஹெல்தியா ஃபீல் பண்றது நியாயம் தான். ஐ மீன், லக்ஷ்மி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நானும் ஃபீல் பண்றேன். வாட்? ஆமா, இதுவும் ஒரு விதமான துரோகம் தானே. அப்புறம் எதுக்காக நீ ரிஷியை தடுக்கல? பிகாஸ் ஐ லவ் ஹிஸ் மை லைஃப். அவன் லைஃபை காப்பாத்தணும்னு வரும்போது நான் கொஞ்சம் செல்ஃபிஷா மாறிட்டேன். அவன் எனக்கு கிடைக்கலன்னு நான் அப்புறம் எப்படி வாழுவேன்? சரி, கிடைக்கலன்னா? கிடைக்காம இருந்துருவானா? எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்காண்டே. அவன் எனக்கு தான் சொன்னா, அவன் என்னை ஏமாத்தவே மாட்டான். இப்போ லேட்டா இருந்தாலும் என்னோட ரிஷி எனக்கு கிடைச்சிருவான். லுக், எண்ட் ஆஃப் த டே we are all humans. ஒருத்தருக்கு நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நமக்கு உறுத்த தானே செய்யும். நீ என்ன பேசுறன்னு உனக்கு ஐடியாவே இல்ல. நீ உன் தலையில நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிற மலிஷ்கா. புரிஞ்சுக்கோ. முதல் நாள்ல இருந்து நான் எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண பாக்குறேன். லக்ஷ்மி வெறும் ஒரு ஆப்ஜெக்ட். அவளை எல்லாருமே ஒரு பொருளா மட்டும்தான் பார்க்கணும். அதாவது ரிஷியோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அவளை கூட்டிட்டு வந்ததா அவளுக்கு ஃபீல் ஆகணும். தட்ஸ் இட். அதோட அவளோட நல்ல குணம் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா வீரண்ணன், நீலமணி, அப்புறம் மாம். உனக்கு தெரியுமா, முதல் நாள்ல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டே அவளோட கிரக பிரவேசம் அன்னைக்கு நலங்கு தட்டுக்கு கீழே நான் எண்ணெயை ஊத்துனேன். அவ தட்டுல காலை வச்ச உடனே அவளோட கால் ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்கிற கலசம் மேல போய் அவ விழணும். அது அங்கேயே உடையணும். அப்புறம் ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணலான்னு நான் அந்த டிராமாவை கிரியேட் பண்ணேன். அந்த இன்சிடென்ட்டை நான் ஒரு அபசகுணம்னு ப்ரூவே பண்ணேன். ஏன்னா நீலமணி மைண்ட்ல அப்படியே இது செட் ஆகணும். லக்ஷ்மியோட ஜாதகத்தால ரிஷியோட உயிர் காப்பாத்தப்படும். ஆனா லக்ஷ்மி நல்லவ இல்லன்னு நான் காட்டணும்னு நினைச்சேன். லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு ஒரு தரித்திரம் பிடிச்சவன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சேன். அன்னைக்கு நெக்லஸ் தொலைஞ்சுதா அன்னைக்கு கூட நான் பெரிய டிராமா பண்ணேன். இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்? லக்ஷ்மியோட ஜாதகம் நல்லாவே இருக்கலாம். ஆனா அவ ஒரு மிடில் கிளாஸ் தானே.
அப்படி இருக்கும்போது அவ நம்ம பரம்பரை நகையை தொடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணியே காட்டினேன். சோ இந்த பாட்டம் லைன் இஸ், நான் முழு முயற்சி எடுக்கிறேன். வீட்ல யாரும் லக்ஷ்மியை விரும்ப கூடாது. அப்பா நீங்களா? நீங்க என்னப்பா இந்த பக்கம்? உங்களுக்கு காஃபி வேணுமா? நான் போட்டு இல்ல தரேன். இல்ல வேண்டாம். நீ இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வேலைக்காரங்க எல்லாம் எங்க போனாங்க? அது நான் ரிஷிக்காக மஞ்சத்தூள் போட்ட பாலும் மஞ்சளும் ரெடி பண்ணேன். கோல்ட் இஸ் கோல்ட். அந்த காலத்து வைத்தியம். யூனோ, என் பாட்டி எனக்கு இதைத்தான் கொடுப்பாங்க. அப்ப எனக்கு சின்ன வயசு, அதோட இப்பதான் பாக்குறேன். அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது கண்டிப்பா ரிஷியை குணப்படுத்தும் இல்லையா? நிச்சயமா. குடு, என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல இல்ல, நானே போய் கொடுக்கறேன். ஏமா, நான் கொண்டு போனா தப்பாயிடுமா? இல்லப்பா. அப்பத்தா என்னமாச்சு? ஒன்னும் இல்ல, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். ரிஷியை எதுக்கு கல்யாணம் பண்ணன? ரிஷி நல்லவருங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணனா, இல்ல எனக்கு என் அப்பா கிடைச்சிட்டாருன்னு கல்யாணம் பண்ணனா? ஏமா, உன்னோட குருச்சரன் அங்கிள் அடிக்கடி சொல்லுவாரே, உன் அப்பா ஒரு தெய்வம்னு. ஆனா நான் தெய்வம்லாம் இல்ல, மனுஷனா இருக்க ட்ரை பண்றேன். மனசை விட்டு ஒரு விஷயம் சொல்றேன், என் பையன் ரொம்ப நல்லவன். என்ன, சில நேரம் அவன் நடந்துக்கிறது உனக்கு தப்பா தெரியலாம். ஆனா நீ அவனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வை, அவன் ரொம்ப நல்லவன்னு உனக்கே தெரிஞ்சிடும். அப்படின்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. எனக்கு ரிஷி மாதிரி ஒரு நல்ல புருஷனும் கிடைச்சிட்டாரு, அப்பாவும் கிடைச்சிட்டாரு. வா வா, வாடா வா, மெதுவா வா. கம் ஆன் ஆண்டி, எல்லாருக்கும் லக்ஷ்மி பிடிக்கும்ன்றதால அவ என்னோட இடத்த பிடிச்சிருவான்னு பயமா? டோன்ட் டு வரி, என் இடத்த லக்ஷ்மியால பிடிக்க முடியாது. ஆமா சரி சரி, ஓகே. வீரேந்தர் அங்கிளுக்கு அவளை பிடிச்சிருந்தா சோ வாட்? வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஐம் டெல்லிங் யூ தட். சரி வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நீலம் ஆண்டி. நீலம் ஆண்டிக்கு முதல்லயே என்ன ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. ரெண்டாவது பாட்டி, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பொண்ணு வீட்டு சைடுல இருந்து இன்னொரு பொண்ணு வந்தா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் ஆயுஷ், நம்மளோட ஆயுஷ், அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அப்புறம் சோனியா, சோனியா இந்த வீட்டு மக்களை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறா. யூ நோ வை? நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. அப்புறம் அடுத்து எ லவ் ஆஃப் மை லைஃப் ரிஷி. ஐ மீன் அவன் கம்ப்ளீட்லி எனக்கு சொந்தம். அவன் வெறும் என்ன மட்டும் தான் லவ் பண்றான். அப்புறம் கடைசியா நீங்க பயங்கர கியூட், எனக்காக போராடிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நான் பயப்படணும்? அதோட மத்தவங்க ஏன் லக்ஷ்மியை விரும்ப போறாங்க? ஏன்னா வெறுக்கிற மாதிரி அவகிட்ட எதுவுமே கிடையாது. அவளோட பேர் மாதிரி அவ இருக்கா. நேர்மையானவ, ஒழுக்கமானவ, எஜுகேட்டட், சாக்ரிஃபைசிங். அடுத்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கறா. ரிஷிக்காக பல தடவை உயிரையே கொடுத்திருக்கா. அவ ரிஷி எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ட்ரீம் மருமகளை எல்லாருமே தான் விரும்புவாங்க. நான் சொல்றத கவனமா கேளு. இந்த ஃபேமிலி லக்ஷ்மியை விரும்ப ஆரம்பிச்சிட்டா அவ மேல அன்பு செலுத்துவாங்க. அவ மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவளை கண்டிப்பா மருமகளாவும் ஏத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவ ஏற்கனவே மருமகளா தான் இருக்கா, அதை ஏத்துக்கலாம், அவ்வளவுதான். என்னைக்கு லக்ஷ்மியை இந்த வீட்டு மருமகளா எல்லாருமே ஏத்துக்கிறாங்களோ மை டார்லிங், அன்னைக்கு நீ அவ்வளவுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட மனசுல நீ இருக்கவே மாட்ட. அதுக்கெல்லாம் ஆரம்பமாயாச்சு. ஏன்னா வீரண்ண லக்ஷ்மிக்கு அப்பாவாவே மாறிட்டாரு. மகளே மகளேன்னு கூப்பிடுறாரு. சோ ஐ திங்க் நான் சொன்ன எல்லா விஷயமும் இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஓகே டேட், நான் ஒன்றும் தூங்கல, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். ஒரு வேலை பண்ண, இத குடி. உனக்காக லக்ஷ்மி ரெடி பண்ணிருக்கா. வாவ், கேசரி மில்க், தட்ஸ் மை ஃபேவரட். என்ன இது? இது கேசரி பாலே இல்லையே. இது மஞ்சத்தூள் போட்ட பால். இது ரொம்ப நல்லது, காயத்தை சீக்கிரமா சரி பண்ணும். ஆனா லக்ஷ்மி ஆல்ரெடி மெடிசன் சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் இது எதுக்கு? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இருங்க நானே காட்டுறேன். ரிஷி,
லக்ஷ்மி சொல்றால குடிப்பா, இட் வில் பி குட் ஃபார் யூ. குடி. லக்ஷ்மி எதையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு புரிஞ்சு போச்சு. குட் பாய், வெரி குட். உங்க காலை இந்த பக்கம் நீட்டுங்க. என்ன? எதுக்கு? ஒன்றும் இல்ல, காலுக்கு கொஞ்சம் மஞ்சள் தடவி விடுறேன், காயம் சீக்கிரம் குணமாயிடும். அது லக்ஷ்மி, அதெல்லாம் தேவையில்லை. நான் தான் மஞ்சள் போட்ட பாலை குடிச்சிட்டேனே. ஒரே நேரத்துல இவ்வளவு மஞ்சள்னா என் பாடி தாங்குமா? சோ இதை அப்படியே விட்டுறேன். ரிஷி, லக்ஷ்மி சொல்றது ஓன் நல்லதுக்கு தான்ப்பா. இது போட்டுக்கோ, உன் காயெல்லாம் சீக்கிரம் ஆறிடும். நீ இதை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நீயும் தான். அப்போ நானும் கிளம்புறேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற லக்ஷ்மி? எதுக்கு? நீ என்ன டச் பண்றதே எனக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. என்னால இதெல்லாம் வெளியே சொல்ல முடியல. நான் உன்னை உண்மையா லவ் பண்ணல. எனக்கு தெரியும் ரிஷி உன்னை லவ் பண்றான், அந்த விஷயம் உண்மைதானே. அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிஷிக்கு லக்ஷ்மி கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது ஏன்னு தெரியுமா? பிகாஸ் he loves me. நீலமாட்டி சொன்னதாலதான் ரிஷி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? அதான் இல்ல, நான் சொன்னதாலதான் ரிஷி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன்னா நான் தான் அடம் பிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினேன். லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பேசுற? have you lost it? நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். லக்ஷ்மி என்ன வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாரு, I really love you and நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். உன்னை தாண்டி என் லைஃப்ல வேற யாரையும் என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னாலயும் இருக்க முடியாது ரிஷி. அதனாலதான் உன்னை லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ என்னோட லைஃப் பத்தி மட்டும் யோசிக்கிறியே, அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகுறது? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகும்ல. இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு அவளை என் லைஃப்ல கொண்டு வர முடியாது. எந்த காரணத்துக்காகவும் இன்னொருத்தர் லைஃபை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அதுக்காக நீ நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ணுவியா? அதோட லக்ஷ்மிக்காக நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் உன்னோட லைஃப், ரைட்? ஆனா நீ என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிற ரிஷி. இங்க பாரு, நீ விஷயத்தை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்க. நீ தான் இப்படி கொண்டு போற ரிஷி. ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன்னோட லைஃபை காப்பாத்த பாக்குறேன். அதுக்காக நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பாசிபிளே இல்ல. ஃபைன். அப்ப என்ன லாஸ்டா நீ பாத்துக்கோ. இப்பவே நான் இங்க இருந்து போறேன். என்ன மறுபடியும் உன்னால பார்க்க முடியாது ரிஷி. எங்க போறேனோ சொல்ல மாட்டேன். உன்கிட்ட பேசவும் மாட்டேன். குட் பை. நல்லா கேட்டுக்கோ, மறுபடியும் இப்படி எல்லாம் பேசாத. அப்ப லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கோ. லிசன், உன் லைஃப்ல நான் வரணும்னு நீ ஆசைப்பட்டா நீ லக்ஷ்மியை உன்னோட லைஃப்ல கொண்டு வந்தே ஆகணும். எனக்காக, நம்ம லவ்க்காக நீ கொண்டு வந்தே ஆகணும். ப்ளீஸ் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கோ. ஃபைன், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். And just because I love you, I'll do it for you. நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரிஷி, I love
லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பேபி. லவ் யூ டூ. அவன் என்ன ஆழமா லவ் பண்றான். அவனோட லைஃப்ல என்ன தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. தட்ஸ் ரியலி குட். எனக்கு தெரியுது மலிஷ்கா, உன்னை விட அதிகமா லைஃப பார்த்திருக்கேன். அதனால நான் சொல்றத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு ரிஷிய நல்லா தெரியும். அவனோட மனசும் தூய்மையானது. யார் மனசு தூய்மையா இருக்கோ அவங்க அடுத்தவங்கள கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தப்பு தவறி ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை சரி பண்ணிடுவாங்க. உனக்கு ரிஷிய நல்லா தெரியும்ல. யாராவது அவனுக்கு ஒண்ணு நல்லது பண்ணிட்டா போதும், அவன் அவங்களுக்காக 1000 நல்லது பண்ணுவான். அவன் லக்ஷ்மியோட நல்ல மனசை எவ்வளவு நாளைக்கு ரிசீவ் பண்ணுவான். எங்க பாரு, ட்ரஸ்ட், விசுவாசம், நம்பிக்கை, நேர்மை இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அளவுக்கு அதிகமா போச்சுன்னா நல்லதையே கெடுத்து வச்சிரும். என்னோட இந்த விஷயத்த மனசுல பதிய வச்சுக்க. கண்டிப்பா பதிய வைப்பேன். லக்ஷ்மியை என் இடத்துக்கு நான் கண்டிப்பா வர விட மாட்டேன். அதோட வேற யாருக்கும் சான்ஸும் கிடைக்காது. இல்ல எரியல. எரியாதுன்னு தெரியும். இது மார்க்கெட்ல கிடைக்கிற மலிவான மருந்தெல்லாம் கிடையாது. இது வீட்டு வைத்தியம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சிரிச்சா குறைஞ்சிட மாட்டீங்க.